ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ தான் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் ஆல்ரெடி 21 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இது 22nd வீடியோ. 21 வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சிலபஸ் ஆர்டர் படி வரிசைப்படி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 22nd வீடியோ நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இதில் நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸுக்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பேஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் 11th 12th சரியாக படிக்காட்டினா கூட இனிமேல் புதுசாக படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் ஈஸியாக கரெக்டாக படிக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் ரொம்ப டவுன் டு த எர்த் கிளாஸஸ் இருக்குது. கட்டாயம் பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கனெக்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு f dash of x is equal to 0 அப்படின்னு போடணும். சரியா? அப்போ நான் இதுக்கு f dash of x கண்டுபிடிக்கிறேன். 5 into x cube டிஃபரன்ஷியேஷன் 3x square minus 6x டிஃபரன்ஷியேஷன் 6. So 15x square equal to 6, x square equal to 6 by 15 equal to 2 by 5. அப்போ x is equal to plus or minus root of 2 by 5. x is equal to எவ்வளவு? plus or minus root of 2 by 5. சரிதானா? இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to plus or minus root 2 by 5. அது மட்டும் போதும். y வேல்யூ வேணும்னு கூட நம்மளுக்கு என்ன செய்யாது கிடையாது. சரிதானா? இதுதான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான ப்ரொசீஜர். அடுத்தது பாருங்க, g dash of x கண்டுபிடிங்க. g dash of x 2 into x cube differentiation 3x square minus 3 into x square differentiation 2x minus 36 equal to 0 போடலாம். அப்போ டோட்டல் ஒரு 2 அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 3x square minus 2x minus 18 equal to 0. சரியா? 3x square minus 2x minus 2 தான் வெளியே எடுத்துருக்கோம். 3x square minus 3x minus 18 equal to 0. 3x square minus 3x minus 18 equal to 0. So multiply இன்னும் 6 outside எடுக்கலாம் போலயே. 6 outside எடுக்கலாம். So 6 outside எடுத்துட்டோம்னா x square minus x minus 6 is equal to 0. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது minus 6 ஆட் பண்ணும்போது minus 1. அப்போ x minus 3 into x plus 2 equal to 0. So x is equal to minus 2 comma minus 2 comma 3. x is equal to எவ்வளவு? minus 2 comma 3. சரிதானா? இதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அல்லது கிரிட்டிக்கல் வேல்யூஸ். சரியா? இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸில் தான் இந்த கர்வ் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகவோ மாறும். இன்க்ரீசிங் ஆகவோ டிக்ரீசிங் ஆகவோ மாறக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். அடுத்தது பாருங்க, 3வது கொஸ்டின், f dash of x equal to 0 implies. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4x cube plus 3x square plus 2x plus 1 equal to 0. 4x cube plus 3x square plus 2x equal to 0. 1க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 இல்லையா? plus அப்போ ஒரு x அவுட் சைடு எடுத்துட்டீங்கன்னா 4x square plus 3x plus 2 is equal to 0. இது நம்மளுக்கு என்ன செய்யாது? ஃபேக்டரைஸ் ஆகாது. அப்படின்னா x is equal to 0 அல்லது 4x square plus 3x plus 2 is equal to 0. சரியா? plus 2 is equal to 0. இதாவது ax square plus bx plus c is equal to 0 அந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a இந்த மாடலில் இருக்கு. சரியா? இந்த மாடலில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். a is equal to 4, b is equal to 3,
c is equal to 2. அப்போ x is equal to -3 plus or minus root of b square. இப்போ 9 minus 4ac இதனால 8 எண்ணாங்க 32 32 by 2a 2a வந்து 8. அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் வருது பாருங்க, அப்படிதானா? 23ன்னு மைனஸ்ல வேல்யூ வருது. மைனஸ்ல ரூட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு வரும். ப்ளஸ் ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, அது இமேஜினரி வேல்யூ, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம், செலக்ட் பண்ண வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர், கிரிட்டிக்கல் ஆன்சர் என்னது தான்? கிரிட்டிக்கல் வேல்யூ என்னது மட்டும்தான்? x ஈக்குவல் டு 0. இந்த இமேஜினரி வேல்யூவை நம்ம எடுக்க வேண்டாம், ரியல் வேல்யூ மட்டும் எடுத்தா போதும். அப்போ x is equal to 0 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் fourth one, g dash of y. g dash of y கண்டுபிடிப்போம். fourth one u by v மெத்தட்ல பண்ணலாம். u by v மெத்தட்ல எப்படி பண்ணணும்னு ரொம்ப ப்ரிலிம்ஸ்லேருந்து பழைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, டினாமினேட்டர் uy ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் v ஸ்கொயர். du by v க்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா v ஸ்கொயர் v u dash மைனஸ் u v dash. v ஸ்கொயர் எழுதிட்டேன், v எழுதிக்கோங்க. y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் y மைனஸ் 1க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு இந்த y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1க்கு டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். y ஸ்கொயருக்கு 2y, yக்கு மைனஸ் 1. சரியா? ஸோ y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் 2y ஸ்கொயர். இந்த மைனஸ் 2y மைனஸ் 3y வந்து மைனஸ் 3yன்னு ஆயிரும். இங்கே வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 3y மைனஸ் 1 பை y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y பை y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யணும்? 0ன்னு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 2y ஸ்கொயர் இருக்குது, அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் 3y, அப்போ ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒய் இன்ட்டு ஒய் அவுட் சைடில் எடுத்துட்டேன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூஸ் என்னது? கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அல்லது ஒய் ஈக்குவல் டு 2, y equal to 0 அல்லது y equal to 2. இதுதான் என்னது? நம்மளுடைய கிரிட்டிக்கல் வேல்யூஸ். சரிதானா? தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்தது அந்த தியரம்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறது, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் சொல்லுவேன். அதனால தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, f of x is equal to f dash of x கண்டுபிடிக்கிறேன். 3 by 4 x power 3 by 4 minus 1 minus 2 into 1 by 4 x power 1 by 4 minus 1 equal to 3 by 4 x power 3 minus 4 by 4 minus 1 by 2 minus 1 by 2 x power 1 minus 4 by 4 1 minus 4 by 4 அல்லது 2 by 4னே வச்சுக்கலாம். 2 by 4னே வச்சுக்குவோம். அந்த 4 த்ரோட்டை கேன்சல் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக. ஈக்குவல் டு 3 by 4 x பவர் மைனஸ் 1 by 4 மைனஸ் 2 by 4 x பவர் மைனஸ் 3 by 4 ஈக்குவல் டு 0 போடலாம். அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் போடுறதுக்கு 1 by 4 அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா x பவர் மைனஸ் 1 by 4 அவுட் சைடில் எடுத்துடலாம். மிச்சம் 1 மைனஸ் x பவர் மைனஸ் 2 by 4 ஈக்குவல் டு 0. சரியா? அப்போ x பவர் மைனஸ் 1 by 4 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 0. இதில்
x power minus 1 by 2 is equal to 0 னா minus 1 by 2 is equal to 1. x power minus 1 by 2 is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம் 1 by root x equal to 1. அப்ப x is equal to என்னது தான் 1 தான். அப்ப critical values என்னது x equal to 0வும் x equal to 1 தான் நம்மளுடைய critical values தான் இருக்கும். சரியா? x equal to 0வும் x equal to 1 தான் critical values தான் இருக்கணும். இது ஒரு விதமா இப்படி ஒரு விதமா செய்யலாம். அப்படி இல்லைன்னா இதுவும் கரெக்டு தான் 1/4 சாரி இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. 1/4 அவுட் சைடு எடுத்திருக்கேன், இதுல 3 வரும், அதான் தப்பு. x is equal to 0 ஓகே, x is equal to 0 ஓகே. அடுத்தது x power minus 1/2 equal to 3. இது minus 2/4 1/2 எழுதியிருக்கேன். அப்போ 1/root x equal to 3. அப்போ root x equal to 1/3, x is equal to 1/9. x is equal to என்னது? இதுலயும் ஒரு 2 மிஸ் பண்ணிருக்கோம். அப்ப 2/root x. அப்போ ஓகே. அப்ப இங்க root x equal to 2/3, x is equal to 4/9. இங்க 2 விட்டுட்டோம், இங்க 3 விட்டுட்டோம், அதான் பிரச்சனை. இங்க 3 into x power minus 1/4 வெளியே எடுத்துருக்கோம். அப்ப நம்மளுக்கு critical points என்னதெல்லாம்? x is equal to 0வும் x is equal to 4/9. சரியா? minus 1/4 வெளியே எடுத்துட்டு அது போக மிச்சம் minus 2/4 இருக்கு. இங்க minus 1/4 எடுத்தது போக இங்க ஒரு 3 இருக்கு, இங்க வந்து 2x power minus 2/4 இருக்கு. அப்போ இந்த பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு தடவை நான் சொல்லி தரேன், இந்த இடத்த கவனிங்க. இது வந்து x power 1/4 equal to 0 னா x equal to 0. 3 is equal to 2 into x power minus 1/2. So x power minus 1/2 is equal to 3/2. x power minus 1/2 is equal to என்ன வரும்? 3/2 னு வரும். சரிதானா? அப்போ x power 1/2 அப்படின்னு போட்டோம்னா 2/3. x power 1/2 னு போட்டோம்னா என்னது? 2 by reciprocal. x power 1/2ங்கிறது என்னது? root x. இப்போ 2/3. x is equal to ஸ்கொயர் பண்ணோம்னா 4/9. x is equal to என்னது? 4/9. இதை கொஞ்சம் கூட எலாபரேட்டா சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கூட எலாபரேட்டா நான் என்ன செய்திருக்கேன் சொல்லியிருக்கேன். சரிதானா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் f of theta is equal to 6th one. f dash of theta கண்டுபிடிப்போம். f dash of theta minus 2 sin theta, சரியா? plus sin square theta வந்து 2 sin theta into cos theta. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? equal to 0 போட்டிங்கன்னா 2 sin theta அவுட் சைடு எடுத்துக்கோங்க. அப்போ cos theta minus 1 equal to 0 கிடைக்கும். cos theta minus 1 equal to 0 கிடைக்கும். அப்போ sin theta is equal to 0 ஒன்று, அடுத்தது cos theta minus 1 equal to 0 ஒன்று. அப்படின்னா cos theta is equal to எவ்வளவு? 1. cos theta எப்போ 1 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா theta is equal to 0 வரணும் 1 வரும். sin theta எப்போ 0 வரும்னு கேட்டிங்கன்னா sin theta is equal to 0 வரணும். அப்படின்னா ரெண்டு கேஸ்லையுமே நம்மளுக்கு என்னது தான்? theta is equal to 0 ஆன்சர். இதில் இன்டர்வல் எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம்? இப்படி எடுத்திருக்கோம். அப்படி இல்லாட்டாலும் நம்ம இதில் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா sin n pi is equal to 0 for all n. அதாவது sin 0 is equal to 0, sin pi is equal to 0, sin 2 pi is equal to 0, sin 3 pi is equal to 0, எல்லாமே என்னது தான்? 0 தான். அப்படினால நம்ம என்ன செய்யலாம்? theta is equal to நம்ம என்ன கூட எடுத்துக்கலாம்? n pi, where n belongs to z. zங்கிறது என்னது? set of all integers. சரிதானா? இதுல cos theta is equal to 1 னா cos 0 is equal to 1, cos
2 pi is equal to 1, cos 4 pi is equal to 1, cos 6 pi is equal to 1. ஈவன் இன்டிஜர்ஸ்க்கு ஃபுல்லாகவே அது என்ன செய்யும், 1 வரும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன போடலாம், தீட்டா equal to n pi, n equal to 2, 4, 0, 2, 4, 6, etc. 0, 2, 4, 6, etc. etc. சரிதானா? இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் 7th ஒன். 7th ஒன்ல பார்த்தீங்கன்னா f dash of x கண்டுபிடிங்க. x square into e power minus 3x into minus 3 plus e power minus 3x into 2x into 2x. So 2x e power minus 3x outside வச்சுக்கோங்க. minus 3x outside வச்சுக்கிங்கன்னா 2x minus 3x square equal to 0 போடணும். equal to 0 போட்டால் இது always not equal to 0. அப்படின்னா நம்மளுக்கு இதில் இன்னும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு எக்ஸ் அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா 2 minus 3x equal to 0. அப்போ x is equal to 0, 2 minus 3x equal to 0. அப்போ 3x equal to 2, x is equal to 2 by 3. x equal to 0, x equal to என்னது 2 by 3. இந்த ரெண்டு தான் நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் ஃபார்ம்ஸ். சரிதானா? அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. 8th ஒன் நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க, எக்ஸாம் நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். f dash of x is equal to 2x minus 2 by x square. 1 by x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது, minus 1 by x square equal to 0 போட்டிங்கன்னா 2 into x cube minus 1 by x square equal to 0. So x இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ x cube minus 1 equal to 0, x cube equal to 1, x is equal to நம்மளுக்கு என்னதான் வரும், 1 தான் வரும். 1 cube equal to 1. இன்னொரு ரூட்டு மீதி உள்ள ரெண்டு ரூட்டும் நம்மளுக்கு இமேஜினரி ரூட்டாக இருக்கும். அதனால நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம், கன்சிடர் பண்ண வேண்டாம். சரியா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்க. x square minus 32 root x. x square minus 32 root x னு கொடுத்துருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? f dash of x is equal to 2x minus 32 into root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x. root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by 2 root x. சரியா? அப்போ 2x minus 16 by root x equal to 0. 2x minus 16 by root x equal to என்னது 0. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க. 2x into root x minus 16 by root x equal to 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அப்போ 2x root x equal to 16, 2x root x equal to 16. அப்போ x root x equal to 16 by 2, 8. சரியா? x root x எவ்வளவு, 8. சரியா? அப்போ x இது பவர் 1, இது பவர் 1 by 2. 1 plus 1 by 2 எவ்வளவு, 3 by 2 equal to 8. x power 3 by 2 equal to 8. இப்போ நான் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கம் x cube ஆயிரும், இங்கே ஸ்கொயர் பண்ணால் 64 வந்துடும். இதுனா இங்கே ஸ்கொயர் பண்ணால் இந்த 1 by 2 கேன்சல் ஆயிரும். x cube equal to இங்கே ஸ்கொயர் பண்ணால் 64. x cube equal to 64னா x is equal to 4. 4 into 4 into 4 equal to எவ்வளவு, 64. அப்படின்னா நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது தான், x is equal to 4 தான். சரிதானா? மீதி ரெண்டு ரூட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அது நம்மளுக்கு இமேஜினரி ரூட்ஸாக ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா f dash of x தான் கொடுக்கவே செஞ்சுருக்காங்க. கொடுத்துருக்கிறதே என்னது தான் கொடுத்துருக்காங்க, f dash of x தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நேராகவே ஈக்குவல் டு 0 போட்டால் போதும். அப்போ sin x minus 1 equal to 0. அப்படின்னா sin x equal to 1. அப்போ x is equal to pi by 2. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, 0 to 2 pi தான் கொடுத்துருக்கு. அந்த இன்டர்வெல்ல தான் கண்டுபிடிக்கணும். x is equal to pi by 2. அடுத்தது 2 cos x equal to minus 1. அப்போ cos x equal to minus 1 by 2.
காஸ் எப்போ 1/2 இருக்குன்னா காஸ் 60 1/2 இல்லையா, π/3 π/3னா 60. அப்போ காஸ் π/3 ஈக்குவல் டு 60. இதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் சரியா. ஆல் சில்வர் டீ கப்ஸில் இந்த ரெண்டுலையும் காஸ் பாசிட்டிவாக இருக்குது, இங்கேயும் தான் காஸ் நெகட்டிவாக இருக்குது. இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்டு குவாட்ரண்ட்டு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா x is equal to pi minus pi/3, pi minus pi/3. தேர்ட் குவாட்ரண்ட்னா pi plus pi/3. செகண்ட் குவாட்ரண்ட் 180 minus theta. செகண்ட் குவாட்ரண்ட் என்னது 180 minus theta. தேர்ட் குவாட்ரண்ட் என்னது 180 plus theta. அப்போ pi minus pi/3னா நமக்கு என்ன வரும் 2pi/3 வரும். இங்க pi plus pi/3னா 4pi/3 வரும். அப்ப நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னதெல்லாம் pi/2, 2pi/3, 4pi/3. இதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சரிதானா. அதனால இது வரைக்கும் நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் வரிசைப்படி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டோம். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி வரிசையாக கொடுக்கறதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செமஸ்டர் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிட முடியும். நீங்கள் பார்த்ததோட நிப்பாட்டாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள்.